அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாக்கியலட்சுமி செந்தில்குமார், ரைக்கி கிராண்ட் மாஸ்டர். நவராத்திரியின் 3வது நாளில் துர்கா பரமேஸ்வரி அம்சமான வராகி தேவி மற்றும் சந்திரகாந்தா தேவி இவங்களை நம்ம வழிபாடு செய்கின்றோம். இதனால் நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்னா, நம்மளுடைய பயங்கள் அத்தனையும் நீங்க போகுது. நிறைய வெற்றி, கல்வி, செல்வம், செழிப்பு, தானிய வகைகள் மற்றும் எல்லா விதமான வளங்கள் அத்தனையுமே நம்மளுக்கு இன்னைக்கு கிடைக்க போகுது. நம்ம நிறையா அம்மாவுடைய அனுகிரகத்தை நம்ம ஈர்க்க போகிறோம். நவராத்திரியின் 3வது நாட்களாக நம்ம வராகி தேவி சர்வலோக நாயகி இவங்க அம்சம் பொருந்திய நாட்களாக நம்ம கொண்டாடப்படுகின்றோம். இந்த நாளில் நமக்குள்ள துன்பங்கள் அத்தனையுமே நீங்கி நம்மளுடைய நலன்களுக்காக வேண்டி அம்மா நம்ம கூடையே இருந்து பிளஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதில் நம்ம தமிழ்நாட்டில் இந்த 3வது நாள் தேவியை சந்திரகாந்தா தேவி அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம். இது வடநாட்டில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா சந்திரகாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நேமில் அம்மாவை வழிபாடு செய்கின்றாங்க. சரி, சந்திரா அப்படின்னா நம்மளுடைய நிலவு, அதாவது பிறை அப்படின்னு பொருள். காந்தா அப்படின்றது மணி அப்படின்றது பொருள். இந்த நாட்களில் நம்ம வழிபாடு செய்வதன் மூலம் ராஜராஜேஸ்வரியின் வடிவமாக துர்க்கையை வழிபாடு செய்து நிறைய நம்ம வெற்றியை பெறுவோம். அது மூலமாக நிறைய துன்பங்கள் அத்தனையுமே நீங்கி அம்மாளோட பிளெஸ்ஸிங்ஸோடு நம்ம எப்பொழுதுமே இருப்போம். அம்மாளுக்கு பிடித்தமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பல் நிறம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரு சமநிலை உணர்வுகளை உணர்த்துவதற்கு இந்த நிறம் அம்மாளோட நிறம் கருதப்படுகிறது. 3வது நாளில் வழிபடக்கூடிய அம்மன் மந்திரங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு பிடித்தமான அல்லது தெரிந்த மந்திரங்கள் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா அதவே சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிடலாம். உங்களுக்கு பிடித்த நெய்வேத்தியம் வச்சு அம்மாவை நீங்கள் வழிபாடு மனதார செஞ்சுக்கிடலாம். நன்றி, வணக்கம்.